இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேஷன். அதை வந்து ஆக்டர்ஸ் வச்சு அதோட டெஃபனிஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ். ஏங்கிற செட்டில் 3 ஆக்டர்ஸ் சந்திரசேகர், சிவகுமார், டிஆர் எடுத்துக்கலாம். பிங்கிற செட்டில் அவங்களோட சன்ஸ் எடுத்துக்கலாம். விஜய், சூர்யா, சேம்பு. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இவங்க 2 பேரும் செட்டு தான் சொல்லியிருக்கு. இவங்களுக்குள்ள ஃபாதர் சன் ரிலேஷன் நம்ம சொல்லலை. அப்போ எல்லா பாசிபிலிட்டிஸும் எழுதலாம். சந்திரசேகர் சி, விஜய் பி, எஸ் சூர்யா, சிம்பு எஸ் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம காம்பினேஷன் எழுத முடியும். அது ஏ கிராஸ் பி. அதுக்குள்ள ரிலேஷன்ங்கிறத வந்து ஃபாதர் சன்னு மாத்திரப்ப ஃபாதர் சன் அது மட்டும் வரும். சிவி எஸ்எஸ் டிஎஸ் பி இது மட்டும் அதாவது ரிலேஷனுங்கிற வந்து இது மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது இதை டெஃபினிஷனாக பார்க்குறோம் அப்படின்னா, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து ஏல இருக்குன்னா ஒய் பிலாங்ஸ் டு பி, ஒய் வந்து பியில் இருக்கும். ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். ஆறுங்கிறது ஃபாதர் சன் ரிலேஷன். இதில் வந்து ஆறுங்கிறது ஃபாதர் சன் ரிலேஷன். எக்ஸுங்கிறது இவங்க, ஒய்ங்கிறது இந்த பர்சன். த்ரூ ஆறுங்கும் போது ஃபாதர் சன் ரிலேஷன். தென் அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். எக்ஸும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன? ஃபாதர் சன்ங்கிற ரிலேஷன் இருந்தால் தான் எக்ஸ் ஒய் வரும். அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். கண்டிப்பாக என்னவா இருக்கும்? எக்ஸ் கமா ஒய் வந்து பிலாங்ஸ் டு ரிலேஷன். சி கமா விங்கிறது ஃபாதர் சன் ரிலேஷனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்த ஆர் கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பேர் பண்ணுவோம். சிவி, சிஎஸ், சிஏ நம்ம எல்லாமே பேர் ஆகும். இந்த ரிலேஷன் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் ரிலேஷனோட டெஃபனிஷன்ஸ். எக்ஸு வந்து ஏல இருக்கும், ஒய் வந்து பியில் இருக்கும். த்ரூ ஆறுங்கிறது ஃபாதர் சன் ரிலேஷன். அதை வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டொமைன் அப்படின்னா எல்லா இன்புட்ஸ், நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே டொமைன்னு சொல்லலாம். அவுட்புட் அப்படின்னா எல்லா அவுட்புட்ஸும். ஆனால் ரேஞ்ச் அப்படிங்கிறது அவுட்புட் வந்து எஃப்ஆஃப்எக்ஸால் ப்ரொடியூஸ் ஆகிற எலமெண்ட்ஸை வந்து ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ இங்கே எஃப்ஆஃப்எக்ஸை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். டொமைன் அப்படிங்கிறது 1,2. கோடொமைன் வந்து 1, 2, 3, 4 எடுத்துக்கலாம். ரேஞ்ச் எக்ஸுக்கு 1 போட்டால் எஃப்ஆஃப்எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸுக்கு 2 போட்டால் எஃப்ஆஃப்எக்ஸோட வேல்யூ 4. இது மட்டும்தான் 1,4 மட்டும்தான் ரேஞ்சாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஏபி கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் வந்து R1ங்கிறது ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலேஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா போதும். ஏ கிராஸ் பி என்னென்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். எல்லாத்தையும் பேர் பண்ணுறது. ஏ கமா பி. அப்போ 3,1, 3,7, 3,10. அடுத்தது 4,1, 4,7, 4,10. 7,1, 7,7, 7,10. 8,1, 8,7, 8,10. இதில் எல்லாமே இதில் இருக்குதான்னு பார்க்கணும். 3,7 இதில் இருக்குது. இருக்கிறத டிக் பண்ணிட்டு வாங்க. 3,7 இருக்குது, 4,7 இருக்குது, 7,10 இருக்குது. அப்போ 8,1 இருக்குது. அப்போ இந்த R1ங்கிறது வந்து ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் வந்து PQ கொடுத்துட்டாங்க. 5, 6, 7, 8. 5 வந்து 3க்கு மேப் ஆகுது, 6 4க்கு மேப் ஆகுது, 7 5க்கு மேப் ஆகுது. இது கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து செட் பில்டர் ஃபார்மில் இதை எழுத சொல்லியிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டில் எழுதி அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஃபார்ம் வந்து செட் பில்டர் ஃபார்ம். பில்டிங் ஒரு ஃபார்மேட்டில் பில்டிங் மாதிரி கட்டுற மாதிரி ஒரு ஃபார்மேட் கட்டிட்டு அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வர்ற மாதிரி இருந்ததுன்னா செட் பில்டர் ஃபார்ம். R equal to x, y such that இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா y equal to வந்து இது x 5 போட்டோம்னா x minus 2, 5 minus 2, 3, 6 minus 2, 4, 7 minus 2, 5. இதில் x belongs to P, y belongs to Q. இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ரைட், இதை கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்மில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எது கொடுத்தாலும் இந்த ஆன்சர் வர்ற மாதிரி XY ஃபார்மேட்டில் எழுதணும்னா செட் பில்டர் ஃபார்ம். அடுத்தது வந்து
வந்து ரோஸ்டர் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா ஜஸ்ட் இந்த செட்டை வந்து ரிலேஷன் எழுதுனா போதும். ரிலேஷன் என்னென்னது வரும்? 5,3, 6,4, 7,5. ஜஸ்ட் இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இதோட ரிலேஷன் எழுதிட்டோம். அடுத்தது வந்து டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கிறோம். டொமைன் வந்து எல்லா இன்புட்ஸுமே வந்து டொமைன். இதில் இன்புட்ஸ் வந்து 5, 6, 7. அப்போ டொமைனோட வேல்யூஸ் வந்து 5, 6, 7. ரேஞ்சுங்கிறது அதோட அவுட்புட்ஸ் வந்து 3, 4, 5. அப்போ ரேஞ்சுங்கிறது 3, 4, 5. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் சேனல், சப்ஸ்கிரைப் இட் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.